இதுல வந்து டெக்ஸ்ட்ரோஸ் அதாவது குளுக்கோஸ் நார்மல் குளுக்கோஸ் அத வந்து ஐ அம் மேக்கிங் இட் அல்கலைன் ஆக்சுவலா சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணி அது அல்கலைனா மாத்தி பேசிக்கா மாத்தி அதுக்கப்புறம் இங்க வந்து ஐ அம் கோயிங் டு யூஸ் an indicator called methylene blue. Methylene blue indicator போடுறாங்க. Glucose plus என்ன ஆச்சு சார்? சொல்றேன். இப்போ ப்ளூ கலர் இருக்கா? மெத்திலின் ப்ளூவோட கலர் இருக்கு உங்களுக்கு. இதுல வந்து குளுக்கோஸ் இருக்கு. தட் இஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு கலந்து ஆல்கலைன் குளுக்கோஸ் இருக்கு. அதுல மெத்திலின் ப்ளூ போட்டுருக்கேன். இப்போ வந்து கலர் வந்து ப்ளூ கலரா இருக்கு. நீங்க ஜஸ்ட் மானிட்டர் பண்ணுங்க. இதெல்லாம் பண்றேன். நார்மலா வந்து உங்களுக்கு வந்து லேப்ல வந்து நீங்க டிஃபரண்ட் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணிருப்பீங்க அண்ட் ஃபேமஸான இண்டிகேட்டர் வந்து பினாப்தலின் இண்டிகேட்டர் மெத்தில் ஆரஞ்சு மெத்தில் ப்ளூ பினாப்தலின் நிறைய இண்டிகேட்டர் ஆசிட் பேஸ் டைட்ரேஷனுக்கு பொட்டாசியம் பண்ற இண்டிகேட்டர் ஆக்சுவலா மெத்திலின் பினாப்தலின் இண்டிகேட்டர் வந்து அசிடிக் சொல்யூஷன்ல இட் gives color sorry it does not have any color பேசிக்ல it gives a pale permanent pink color கரெக்ட்டா. அப்ப வந்து ஒரு இண்டிகேட்டர் என்ன பண்ணனும்னா ஆசிடா பேஸான்னு கரெக்ட்டா இண்டிகேட் பண்ணனும். அந்த மாதிரி நிறைய டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா கலர் டல்லா இருக்கு கரெக்ட்டா. ஆல்மோஸ்ட் இப்போ ஒயிட் கலர்லெஸ் ஆயிடுச்சு. அப்படினா அர்த்தம் மெத்திலின் ப்ளூ வந்து கம்ப்ளீட்டா கன்சியூம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். மெத்திலின் ப்ளூ கன்சியூம் ஆயிட்டு மெத்திலின் ப்ளூ எப்படி கன்சியூம் ஆச்சு? மெத்திலின் ப்ளூ இஸ் an indicator. It is also an oxidizing agent which oxidizes glucose to gluconic acid. நீங்க glucose வந்து it contains aldehyde group as well as hydroxyl group correct ah glucose oda structure it contains aldehyde as well as hydroxyl group it forms a cyclic hemiacetal normally ஒரு oxidizing agent alcohol la போடிங்கனா or aldehyde la போடிங்கனா